தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? சாரா, தமிழகத்துல அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தொடர்பான ஒரு நிலவரத்தை தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இன்று காலை நிலவரப்படி அதே பகுதியில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, அதே போல இலங்கை திரிகோணமலையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகையிலிருந்து 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து 410 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 480 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும் என்றும், அதன் பிறகு வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வட தமிழகம், புதுகை கடலோர பகுதிகளிலும், காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே 30ஆம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்க கூடும் என்றும், அந்த சமயத்துல காற்றினுடைய வேகம் 70 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய பொழுது புயலாக வலுப்பெற்று அந்த காற்றினுடைய வேகம் 85 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்பது 28ஆம் தேதி அன்று தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். 29ஆம் தேதி அன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழையையும், அதே போன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது 29ஆம் தேதி அன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி அன்று அதே போன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை வரையும், ஒரு சில பகுதிகளில் அதி கனமழையும் பெய்யக்கூடும் என்றும், அதே போன்று ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்யக்கூடும். அதாவது 29, 30 ஆகிய இந்த தேதிகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 2 நாட்கள்ல பெய்யக்கூடிய இந்த மழையினுடைய தாக்கம் 1, 2 ஆகிய தேதிகளில் சற்று வலுவிழக்க கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. அன்றைய தினம் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழையையும் ஏற்படுத்தும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தரைக்காற்று வட தமிழக கடலோர மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போன்று புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்று அதிகபட்சமாகவே 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 29, 30ஆம் தேதி என இந்த 2 நாட்கள்ல இதனுடைய வேகம் என்பது 70 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். அதே போன்று சென்னை புறநகருக்கு என தனியாக தெரிவிக்கும் போது அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் தான் காணப்படும். வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் கீழ் தான் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான இந்த எச்சரிக்கையை பொறுத்தவரை 28 முதல் 30ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாக 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், 1, 2 ஆகிய தேதிகளில் வட தமிழக கடலோர பகுதிகளில் அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வரையிலான இந்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளில் மட்டும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே 29, 30 ஆகிய இந்த 2 நாட்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் எச்சரிக்கையும், ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் எடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. விரிவான தகவலுக்கு நன்றி சிவா.